தாட் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? உங்களுடைய கருத்தெல்லாம் வந்துட்டு கேக்குறேன்னா நீங்க வந்து ஓட்டு கேக்குறீங்க, நாங்க உங்களுக்கு போடுறோம், போட்டோம்னா உங்க கூட நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் செஞ்சுக்கிறீங்க எல்லாம் செய்யறதுண்டா. இப்ப நாங்க போறாங்க உங்க ஊர்ல யாரும் தெரிஞ்சவங்க தான் இட்டுன்னு வந்து சொல்றாங்க, அது மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. அதுக்கு தான் தெரிஞ்சவங்க கையெழுத்து வாங்கணும், ஏதோ ஒண்ணு வாங்கணும்னா உங்க ஊர்ல யாரு நீங்க, உங்க ஊர்ல யாரும் தெரிஞ்சு அந்த நாட்டை உங்களுக்கு கேட்கறாங்க. அங்கே ஒண்ணு செய்யறேன்னா கூட அந்த கூட வேலை செய்யறவங்க மட்டும் தான் செய்யறாங்க. நிலம் இருக்குது, சம்பாதிக்குது, நான் சொல்லிக்கிறேன்னா வீடு இருக்குது, நிலம் இருக்குது, புள்ளைய சம்பாதிக்குது, அவங்க தான் முன்னாடி கேட்டா கட்சியில வேலை செஞ்சு அவங்க தான் கொடுப்போன்றாங்க. வீடே இல்லாதவங்களுக்கு வீடு மனு தர மாட்டாங்க. அப்ப அது மாதிரி தான் எல்லா கட்சிக்காரங்க செய்யறாங்க. நம்ம கட்சி கட்சியை டிபெண்ட் பண்ணதே கிடையாது. கேள்வி எனக்கு புரியுது, சொல்றாங்க நாங்க செய்யறோம் நீங்க மாத்துங்க மாத்துங்கன்றாங்க. நாங்க மாத்தனா எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நாங்க ஓட்டுக்கு ஏதோ வந்து செய்யறோம்னா எங்களுக்கு என்ன கிடைக்குது? எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஓட்டு போறோமோ அதோட எங்க மேல முடிஞ்சு போகுது. அது இருக்கிறவங்க தான் எல்லாமே சம்பாதிச்சுக்கிறாங்க. ஒண்ணுமே கிடையாது. சரி, இது எல்லாருக்கும் யூஸ்வலா இருக்கிற கொஸ்டின் தான், ஓகேங்களா? அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். நம்ம இருக்கிற இடமும் வந்துட்டு நம்ம உங்களுக்கான ஐடென்டிட்டின்றதுன்னா உங்களுக்கான ஆதாரமா வந்துட்டு எதுவுமே கவர்மெண்ட் அந்த பார்ட்டியை ஒரு கட்சியை வந்து டிபெண்ட் பண்ணது கிடையாது. ஒரு போஸ்ட்டுக்குன்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க அந்த போஸ்டிங் என்னவோ அதை தான் அவங்க வேலை செய்யறாங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டா ஒரு விஷயம் வந்துட்டு இது தேவையான விஷயம் இருக்கு, அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னா அதை யாராலும் தடுக்கலாம் முடியாது. ஒரு மாட்டுலோட வருதுன்னா பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு கம்பளை வேலை செய்யறவங்களுக்கு லோன் வருது. 35 வருஷமா மாடு வச்சுன்னா நான் எழுதி கொண்டு போய் கொடுக்குறேன், எனக்கு லோன் வரல. சோ இதுதான் நான் சொல்றேன், கவர்மெண்ட் சரியா இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு அந்த வருஷம் நாங்க லோன் வாங்குறோம். சோ கவர்மெண்ட் சரியா இருந்துச்சுன்னா இந்த போட்டு காட்டி டோக்கன் போட்டு டாக்டர்கிட்ட காசு கொடுத்து லோன் வாங்குறாங்க. நான் 35 வருஷமா மாடு காக்கிறேன், நான் லோன் எழுதி உடனே மட்டும் கொடுக்குறேன், எனக்கு லோன் வரல. இந்த மாதிரி நாங்க ஏமாந்தா நாங்க எப்படி ஓட்டு நம்பி போட முடியும்? சோ இதுக்கு முன்னாடி நீங்க ஓட்டு போட்டு அந்த கட்சியில இதெல்லாம் வந்துட்டு அதுல அனுபவிச்சதுதான் இது எல்லாமே, சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து ஜென்ரலா எப்படின்னா வச்சுக்கோங்க, பொதுவாக சொல்ல போனால் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணலாம், கவர்மெண்ட்டை சார்ந்தது தான், ஓகேங்களா? ஸோ ஒரு கவர்மெண்ட் சரியாக இருந்துச்சுன்னா அவங்க கீழே இருக்கிற எல்லா விஷயமும் சரியாக வேலை பண்ணுறாங்க. கூட வேலை செய்யறவங்க மட்டும் தான் மண்ணாடி கட்டா அவங்க கட்சியில் வேலை செஞ்சா அவங்க தான் செய்வாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் எனக்கு ஒரு ஓட்டு பண்ணி எனக்கு போட்டீங்க, அப்படி போகுது எங்களுக்கு. அதான் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ஓட்டு போட்டு வர மாதிரி அதோட எங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. நாங்கள் எங்கேயுமே போக முடியாது. ஒரு லோனே வருதுன்னா கூட எங்களுக்கு எதுவும் கிடையாது. சுகாதாரம் இருந்தால் தான் ஆள் சாய்க்காலத்தில் தான் அவங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்குலாம் கிடைக்காது. நாங்கள் ஓட்டு போட்டு எங்களுக்கு என்ன முடியும்? ஸோ அதுதான் ஒரு கவர்மெண்ட் வந்து சரியா எடுத்துட்டோம், நம்ம சரியா ஒரு கவர்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கீழே இருக்கிற எல்லா விஷயமும் ஏன்னா மேல இடத்துல இருக்கவங்க எப்படி இருக்காங்களோ அடுத்த லெவல்ல இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பார்ட்டியோ இல்லை அந்த கவர்மெண்ட்லயோ கடைசி லெவல்ல இருக்கிற வரைக்குமே வந்துட்டு தலைமையை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. தலைமை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடிமக்கள் வரைக்கும் இருப்பாங்க, ஓகேங்களா? அந்த கட்சியோ இல்லை அந்த கவர்மெண்ட்டையோ வந்துட்டு அடியில் இருக்கிற வரைக்கும் அதை பொறுத்து தான் இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம தளபதி ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல கூட சொல்லியிருக்காரு, தலைமை வந்து சரியா இருந்துச்சு அப்படின்னா மற்ற எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ அதே போல நம்ம தலைவரை வந்துட்டு கண்டிப்பா ஒரு நல்ல தலைமையை கொடுப்பாரு. அவருக்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே அவருடைய கொள்கைகளையும் எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணி நடப்பாங்க. உங்களுக்கு தேவையான நீங்க ஆல்ரெடி சொல்றீங்க இல்லையா, கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய விஷயத்தையுமே வந்துட்டு தட்டி கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பாருங்க, இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாண்டிக்கு ஹஸ்பண்ட் இல்லாதவங்கலாம் வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, பசங்க படிக்கிறதுக்கு வந்து மைக்ரண்ட் போட்டாங்க, மைக்ரண்ட் போட்டுடுறாங்க. வேலைக்குன்னு போய் நிற்கக்குள்ள நீங்க மைக்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. இந்த மைக்ரண்ட்ன்றது வந்துட்டு பாண்டிச்சேரி யூஸ்வலா ஒரு சில ஃபார்மாலிட்டிஸும் பாண்டிச்சேரியில ஏற்கனவே இருக்குது. இப்போ இல்லை, அப்போ இருக்குது. இங்க வந்து நம்ம வந்து சின்னதுல இருந்து படிக்க வச்சு ஒரு வேலைக்குன்னு போகல அவங்க மைக்ரண்ட் தான் பாக்குறாங்க. கண்டி அந்த படிப்புடைய பார்க்க மாட்டாங்க.
எல்லா இடத்துலயுமே வந்துட்டு போட்டிகளும் இந்த மாதிரியான issues எல்லாம் இருக்கலாமா செய்யும். நம்ம தனியார் வேலைக்கு போனாலும் சரி அங்கேயே இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் கவர்மெண்ட் ஜாப்னு வரும்போது அவங்க ஃபேக் நியூஸ் எல்லாம் ஃபைக்கான ஒரு ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து ஒரு வேலையை வாங்கிடக்கூடாது. அதுவும் இல்லாம எல்லா விஷயமும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா பிரயோஜனம். காலேஜ் வெளில படிக்க வச்சுட்டு அதுங்க எதுவுமே இந்த எந்த அரியரும் இல்லாம படிக்க வச்சுட்டு ஒரு வேலைக்குன்னு போகல. இப்ப போலீஸ்ல இப்ப வேலைக்கு எடுத்தாங்க, அதுக்கு வந்து போய் கேட்கக்குள்ள என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இது யார் யாருக்கு தராங்களோ அவங்களுக்கு தான் தராங்க. இந்த மாதிரி அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் தராங்களா? மைக்ரண்ட்டை தானே பாக்குறாங்க. அதுவும் இதுல வந்து மைக்ரண்ட் தனியா வச்சிடணும். அப்பா அம்மா இல்ல பசங்களுக்கு அவங்களுக்கு உதவணும், அதை செய்ய மாட்டாங்க. கட்சின்னு வந்து கேக்குறீங்கல்ல, ஓட்டுன்னு வந்து கேக்குறீங்கல்ல, அப்ப இதுலயும் சேர்க்கணும் இல்ல? இதெல்லாம் எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கல்ல, இருக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பாண்டிச்சேரியில வந்துட்டு ஒரு 40 சீட்டு தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 40 போலீஸ் சீட்டிங் தான் விடுறாங்கன்னா அதுக்கு ஒரு 5000 பேர், குறைஞ்சது 5000 பேராச்சும் போட்டிடுறாங்க இல்லைங்களா? அதுல எல்லாருமே வந்துட்டு ஈக்குவலா பார்த்து ஒரு கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. பேஸா சொல்ல போனா நம்ம வந்து எல்லாருக்குமே வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு கவர்மெண்ட்ல. இது வந்து எல்லா கவர்மெண்ட்லயும் அது வந்து அப்பா அம்மா இல்லாத பசங்க ஏதோ அதை இதுவா இருக்கிறவங்களுக்கு எடுத்து செய்யணும். அந்த மாதிரி விஷயம் கிடையாது. இங்க அவங்க எல்லாம் ஒதுக்குறாங்கல்ல. யாரு நாங்களாம் வந்து யாரையும் நாங்க சிபாசுக்கு இட்டு போக முடியாது. இட்டு போனாலும் நாங்க துட்டு கொடுக்கணும். எங்க வந்து கொடுக்குறது? இந்த கரப்ஷனை டிபெண்ட் பண்ண கவர்மெண்டா தான் இருக்கு. நல்ல கவர்மெண்ட் வரதுக்கு கவர்மெண்ட் தாங்க இருக்கு. அதுதான் கேக்குறோம். ஓட்டுக்குன்னு வந்தீங்கல்ல, அப்ப அந்த கவர்மெண்ட் தானே ஓட்டுக்குன்னு கேக்குறாங்க. வந்துட்டு ஏற்கனவே இருக்கிறவங்கள தான் பேசி எல்லாருமே தாங்க எல்லாரும் கட்சிக்காரங்க எனக்கு மாத்தணும். ஏற்கனவே இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்கு. எல்லா கட்சிக்காரங்க சரி பண்ணணும்ன்றதுக்காக தான் டிவிக்கே வந்து என்னுடைய கடமைப்பட்டது. அவர் சொல்றது என்னன்னா என்னுடைய கட்சிக்கு அதனால நான் பாண்டிச்சேரி வீடியோ கம்பெனி ஐடி கம்பெனி ஓபன் தரப்பேன். அப்ப தகுதி உள்ள எந்த பிள்ளைங்க படிச்சிருந்தாலும் நான் வேலை கொடுப்பேன். தாய்மார்களுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வீடு இல்லைன்னா அவங்களுடைய வீடு நான் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். அந்த வாக்குறுதியும் 2 கொடுத்தேன். இன்னொன்னு வயசானவங்களுக்கு இருக்கிறாங்களா, அவங்களுக்கும் நான் ஏற்பாடு பண்ணுவேன். என்னவோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அதை நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன். இப்போ நீங்க சொல்லுங்க, இப்ப இருக்கிற ஆட்சி தான் நம்ம பேசலாம். நம்ம ஆட்சி வரணும். நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது நாங்க எதுக்காக நம்ம மீட்டிங் போடணும் இல்லையா? நீங்க எல்லாம் உறுப்பினர் தானே. இந்த கட்சியோட குழந்தைங்க, இந்த கட்சிக்காக வேலை செய்யக்கூடிய குழந்தைங்க, உங்களை விஜய் விடவே மாட்டாங்க. இது எல்லாமே இப்ப போவோம். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பா தீரும். விஜய் ஆட்சியில உக்காந்ததுக்கு அப்புறம் நம்ம உறுப்பினருக்காகவே 1,30,00,000 பேர் வந்திருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது. உறுப்பினர் கார்டு விஜய் கட்சின்னா விஜய் ரசிகர் அது ஓட்டா மாறினாங்க. அது ஓட்டா மாறும். அதுவே விடனால 75% விஜய் ஜெயிக்கிறது நிச்சயம் பேசிக்கிறாங்க. எப்படி பேசிக்கிறாங்க? அதனால போனதெல்லாம் போகட்டும், கழிவு ஊற்றிடுவோம். இனிய வரத்து ஃப்ரெஷ்ஷா நம்ம கட்சி வரும்போது இப்ப நானே இருக்கிறேன். அன்னைக்கு வந்து நான் உறுப்பினர் கார்டு போட்டேன். ஏமா எனக்கு வரலன்னு வீடுதா நம்ம தெருவு நம்ம வீடு நான் இருக்கேன்க்கா. நீங்க இப்போ விஜய் வந்த உடனே அவர் வந்து அவர் சைன் பண்ணுவாரு. நீ நம்பிக்கையா இரு. நான் 100% சேர்த்து பாத்தீங்களா? அந்த புள்ள
இல்ல. அந்த அந்த வந்து என்னன்னா அந்த குழந்தைங்க மனசுல எவ்வளவு ஆசை இருக்கு. அந்த ஆசையே விஜய் வந்து இல்லாதப்பட்ட இவங்க வரி பணத்தெல்லாம் வாங்கி அவங்க சொகுசா அனுபவிக்கிறார். அவரு ஏகப்பட்ட கோடீஸ்வரர். அவங்க அப்பா அவங்க அம்மா அவரு அவங்க பொண்டாட்டி சொத்து ஏகப்பட்டது. தான் சொந்த காசுல தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். யாருக்கிட்டும் வரி பணமோ பொட்டியோ எதுவுமே வாங்கல. நான் கட்சி நான் வளர்க்குறேன், எல்லா கட்சியும் அப்படிதான் செய்யும். நான் கட்சி மீட்டிங் போடுறேன், இவ்வளோ கொடு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வாங்கி தான் கட்சி, அதாவது மீட்டிங் போடுவாங்க. இந்த சார்மலாம் எல்லாத்துக்குமே அவங்க காசு தான். விஜய் அப்படி கிடையாது. ஒவ்வொரு பைசாவும் ஒருத்தரையும் எதிர்பார்க்காத தான் சொந்த பணத்தை. இன்னைக்கு மீட்டிங் போட்டுக்கிறது இந்த பிள்ளைங்க தனுஷ் தான் சொந்த காசு. இன்னைக்கு எவ்வளவு செலவாயிருக்கு. அந்த குழந்தை ஒரு மாசம் வேலைக்கு போனாதான் இன்னைக்கு பண்ண செலவை எடுக்க முடியும். நான் உழைச்ச காசு. அந்த உழைப்பு அங்க தெரியும். யாருக்கு தெரியும்? மேல இடத்துக்கு தெரியும். நம்ம முகமெல்லாம் தெரியும். ஏதோ ஒரு முறை அந்த காடை காமிங்க, நீங்க எல்லாம் காடை எடுத்து காமிங்க, மேலுக்கு தூக்கி காமிங்க, அதை எடுக்கும்.